IFS அதிகாரியாக தேர்வு பெற்ற பார்வை மாற்றுத்திறனாளியான சென்னையைச் சேர்ந்த செல்வி பினோசெபினுடன் நமது டெல்லி செய்தியாளர் அருள்வேர்ராஜ் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். அகில இந்திய அளவில் நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் 343வது இடத்தை பிடித்து இந்தியாவின் முதல் பார்வையற்ற பெண் IFS அதிகாரியாக ஆகியிருக்கிறார் செல்வி பினோசெபின். அவர் தற்போது நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். முதலில் நியூஸ் 7 சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு இந்த பாராட்டு விழாவானது புதுதில்லியில் நடைபெற்றிருக்கிறது மத்திய அரசின் சார்பில். இந்த பாராட்டு விழாவில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த அளவிற்கு தற்போது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது? நீங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு எந்த அளவுக்கு கண்ணப்பட்டீர்கள்? குடிமைப்பணி தேர்வை எதிர்கொள்ள நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன? நான் 343வது ரேங்க் வாங்கினேங்க. இது எனக்கு ஓரளவுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு என்பது கடினமான ஒரு தேர்வாக இருந்தால் கூட அந்த தேர்வு எதுவும் யாராலும் தேர்ச்சி அடைய முடியாத தேர்வுதான் என்பதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் சரியான அணுகுமுறையும் பழைய தேர்வுகளின், அதாவது போன வருடம், அதற்கு முந்தின வருடம், இது போன்று 10-15 வருடங்கள் நடந்த தேர்வுகளின் வினாத்தாள்களை எல்லாம் எடுத்து படிக்கும் பொழுதும், அதே போல படிக்கின்ற நேரத்தில் சரியாக கவனம் செலுத்தி படிக்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இந்திய நாட்டிற்கு எனக்கு உதவி செய்த எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நான் என்னால் முடிந்த சேவைகளை சிறப்பாக செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். எப்போது அதிகாரியாக நீங்கள் பதவியேற்க போகிறீர்கள்? இந்த வெளியுறவுத்துறை அதிகாரியாக நீங்கள் பதவியேற்ற பின்னர் என்னென்ன செய்யலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? அதாவது என்னை as soon as possible ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் as soon as possible இங்கே ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு 25 வயது பெண். நான் என்னை பொறுத்தவரை நான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு செல்லும் பொழுது நான் ஒரு களிமண்ணாக செல்கிறேன். என்னுடைய அலுவலர்களின், உயர் அரசு அதிகாரிகளின் வழிகாட்டுதல் பேரில் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்கொண்டு நான் சிறப்பாக என்னால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன்.